என்ன அதான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிற உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னா அப்படின்னா என்னன்னு கேட்பான். உனக்கு ஒரு ஜோடியை உண்டாக்குறேன்னா அப்படின்னா என்னன்னு கேட்பான். அதுக்கு தான் முன்னாடி மிருகங்களெல்லாம் காமிச்சது. பார்த்தியா, எல்லாம் புருஷனும் பொண்டாட்டியமாக இருக்குது, நீ ஜோடி ஜோடியாக இருக்குது பார்த்தியா. இதெல்லாம் டக்கு டக்குன்னு குட்டி போடுறதும் இருக்குது, கொஞ்சம் கழிச்சு குட்டி போடுறதும் இருக்குது. இப்படிலாம் இருந்தால் தான் இனப்பெருக்கம் உண்டாகும், பலிக்கு பெருக்க முடியும். மிருகங்களை வச்சு கர்த்தர் பாடம் எடுக்கிறார். கேட்டுட்டு எல்லாம் கர்த்தர் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணல. காமிச்சார், இவனுக்கு ஒரு மிருகங்களுக்காவது அந்த இனங்கள்லையாவது இந்த பலிக்கு பெருகுதல் இருக்கிறதை பார்க்குறான். ஏன்னா 1வது அதிகாரத்தில் சொல்ல பலிக்கு பெருகுங்கள் என்று சொல்லி தான் கர்த்தரோட ஆசீர்வதிக்கிறார். அதே காரியம் அதுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது, அங்கே சிருஷ்டிக்கப்பட்டது. இப்படித்தான் ஆரம்பம் இருக்கும். ஆனால் உருவாக்கப்படுகிற பொழுது உனக்கு தியாகம் இருக்க வேண்டும். திருமணத்தில் உன் தியாகம் என்ன? திருமணத்தில் உங்கள் தியாகம் என்ன? ஏதாவது தியாகம் இருக்கா உங்கள் திருமணத்தில்? காதல் ஜோடிகள்லாம் சொல்லியிருக்காங்க, அது தியாகம் இல்லை, பண்ண வேலைக்கு வாங்கின பரிசு அது. என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு யாரும் இல்லையா, எல்லோரும் எங்களை கை கழுவிட்டாங்க. சரி, அது ஏதோ அறியாத காலத்தில் செஞ்சது, கர்த்தர் காணாதவராக இருக்கிறார், அதுக்கு மன்னிப்பு உண்டு, அவ்வளோதான். இப்போ எல்லாம் தெரிஞ்சு நீ லவ் பண்ணினா தியாகம் இல்லை, அது இழப்பு. ஆமாம், சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறேன் நான். இங்கே அப்படியே உருவி எடுக்கிறார் ஆண்டவர். ஒரு எலும்பில் கர்த்தருடைய கருத்துக்கு போயிடுச்சு ஒரு எலும்பு. அது தியாகமோ அது தூக்கமோ தெரில, ஆனால் அவனிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. பெண்ணிலிருந்து ஆண் அல்ல, ஆணிலிருந்து பெண் உருவாக்கப்படுகிறார். இது ரொம்ப விந்தையாக இருக்கும். இதுக்கு பல எதிர்ப்புகள், பல விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு, இன்னும் இருக்குது. அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. வேதம் என்ன சொல்லுது அதான் நமக்கு தேவை. என்ன, குரங்குலேருந்து மனுஷன் வந்தானுமா அப்படியே இருக்குது என்னை பார்த்தா? நான் சொன்னேன் அப்படியே இருக்குது என்னை பார்த்தா? இல்லை உன்னை பார்த்தா தான் அப்படி இருக்கான்னு கேட்டேன். எங்கள் வேதம் சொல்லுது தேவசாயில் சிருஷ்டித்தாருன்ற, குரங்குலேருந்து வந்தான், இறங்குலேருந்து வந்தான். என்னை பார்த்தா குரங்கு மாதிரியா இருக்குது? இல்லை உன்னை பார்த்தா தான் குரங்கு மாதிரி இருக்கா? நம்மளாம் எவ்வளோ அழகாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் தம் சாயல் என்னை படைத்தார். ஏதோ பேச வந்தவன் அப்படியே ஆஃப் ஆகிட்டான். இது ஒரு நாட்டில் நடந்துச்சு. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் வேத ரீதியாக சொல்லப்படுகிற காரியம். ஆதாமே, நீ தியாகம் செய்யாமல் உனக்கு ஒரு துணை இல்லை. திருமணனாலே உங்களுக்கு ஒரு தியாகம் இருக்கணும். இப்போ நான் தான் தலையாக இருக்கிறேன்னு அம்மா சொல்லிச்சுன்னா அம்மாக்கிட்டேயும் சொல்லணும்.